ஏன் கேட்க மாட்ட? காத்தடிச்சு மழை பெஞ்சா ஊடெல்லாம் ஒழுகுது, இருக்க முடியல. சரி ஒரு காரை வீட்டா கட்டிக்கிறலாம்னா அம்புட்டு காசுக்கு நாங்க எங்க போறது? சரி நல்ல வீடா கட்டிக்கன்னு சொல்லி கவர்மெண்டே காசு கொடுக்குது. அத வாங்கி குடுக்கறதுதான் உன் வேலை. இடையில உன் புருஷனுக்கு என்னடி வேலை? என்ன வேலைன்னு கேக்குறேன். எதோ சொன்னாலும் அந்த பாண்டி பையில பாத்துக்கங்கிறானா அந்த பையன் என்ன என் புருஷனுக்கு? உனக்குள்ள அதிகாரத்தை உன் புருஷனுக்கு கொடுக்க சொல்லி யாரு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? சொல்லுதா, இது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. நல்லா யோசிச்சு பாரு. வீடு மாதிரி தானே பஞ்சாயத்தும். என்ன வீடு சின்னது, பஞ்சாயத்து பெருசு. நிர்வாகம் ஒண்ணுதானே. நிர்வாகத்தை நல்லபடியா நடத்த முடியுங்கிற நம்பிக்கையில தானே தேர்தல் நின்ன. அந்த நம்பிக்கையில தானே நாங்க உன்னை ஜெயிக்க வச்சோம். உன் புருஷன் அங்க உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு தெரியறான், நீ இங்க உட்காந்து தோடு புனக்கு கலக்கிக்கிட்டு இருக்க. என்ன தைரியம் அவனுக்கு? கார வீடா கட்டி குளுகுளுன்னு படுத்து தூங்க சொன்னானா அவன் புருஷன்? சொல்லி வச்சிருவான் புருஷன் கிட்ட. விளக்கமாத்து கட்ட பிஞ்சு போயிரும். விளக்கமாத்து கட்ட பிஞ்சு போயிரும். விளக்கமாத்து கட்ட பிஞ்சு போயிரும். ஏண்டா வாட்ஸ்அப்ல வைரலா போயிட்டு இருக்கு தலைவரே. எங்கடா இருக்கு அந்த கிழவி? தலைவரே அந்த கிழவி திருப்பிட்டேன். ஏய், நான் இல்லாதப்ப வீட்டுல போய் என் பொண்ணாட்ட சவுண்ட குடுத்தியா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உன் பொண்டாட்டி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்து பாரு, அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, யார் நீ? நான் யாரா? ஓட்டு போட்ட நான் கேட்காம வேற யாரா கேட்கணும்? கேக்குறதோட நிறுத்துறோம் பாரு. எங்களை சொல்லணும். உனக்கு என்ன வேணும்? உனக்கு தேவையானதான் நடக்குது இல்ல? யாரு எங்க உட்காந்து செஞ்சா உனக்கு என்ன? யாரு எங்க உட்காந்து செஞ்சா எனக்கு என்னவா? இவன் அல்ல கைதானே. உனக்கு பதிலா இவனை போய் ஒண்ணுக்கு இருக்க சொல்லு பாப்போம். பேசாத. முடியாதுல்ல ரச. அப்படித்தான். உன் அண்ணன் மக டாக்டர், அவ புருஷனா போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் தங்கச்சி டீச்சர் தானப்பா, உன் மாப்பிளையா போய் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பொண்டாட்டிய ஜெயிக்க வச்சுட்டு நான் தான் தலைவருன்னு பேயா அலையிறது. உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? ஆம்பளை செய்யற வேலைய பொம்பளை செஞ்சானா அது பொம்பளைக்கு பெருமை. ஆனா பொண்டாட்டி பதவியில ஆம்பளை உட்கார்ந்து இருக்கிறது பெருமை இல்லடா, எருமை. இன்னொரு தடவை உன்ன அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கம் பார்த்தேன், விளக்கமாறு பிஞ்சு போய் புடுக்கிற மாதிரி உனக்குதான்.